ஹலோ பிரியா. ஹலோ, என்ன அப்படி பாக்குற? நீங்க எப்படி இங்க? ஏன் நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? ஆ ஆ வரலாமே. ஆ உள்ள வாங்க. ம். வாங்க உட்காருங்க. பிரியா. ஆ எங்க போன பிரியா? இல்ல உள்ள கேஸ் ஆஃப் பண்ண போயிருந்தேன். ஆமா, அங்கிள் எங்க? ஹலோ பிரியா, அங்கிள் எங்கன்னு கேட்டேன். அப்பா அப்பா வெளியே போயிருக்காரு. ஓ, என் மேல இன்னொன்னுக்கு கோவம் தெரியலன்னு நினைக்கிறேன். உங்க மேல எனக்கு என்ன கோவம்? நடிக்காத பிரியா. அன்னைக்கு அம்மா பேசினதை மனசுல வச்சுட்டு நீ என்கிட்ட சரியாவே பேச மாட்ற. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்ற. அம்மா சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி பிரியா. என் கூட பேசாம இருக்காத. ஆஃபீஸ்க்கு வா பிரியா. சச்சா, நான் அப்பவே இதை மறந்துட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் ஆஃபீஸ்க்கு வரல. அப்புறம் ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்ற? அண்ணன் கிடைச்ச உடனே என்னை கலட்டி விட்டியா? அண்ணனா? என்ன சொல்றீங்க? அதான் விக்ரம் அண்ணன் ஆக்கிட்டு என் நம்போன்னு கலட்டி விட்டல. இங்க பாருங்க, விக்ரம் எனக்கு அண்ணன் தான். ஆனா உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லையே. நிஜமாவா? ஆமா. சத்தியமா? ஆமா. ப்ராமிஸா? அருண் ப்ளீஸ் அருண். இப்படி சிரிச்ச முகத்தோட இருந்தா எவ்வளவு அழகா இருக்கு. இரு, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். ஐயோ வேணாம். தேவியின் விருப்பம் எதுவோ அதுவே அடியனின் விருப்பம். அருண், திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்பாக்கு இந்த விஷயம்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. இனிமே வரதா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. உங்க அப்பா ஒரு தடவை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வை. அப்புறம் பாரு, அவரே என்னை வீட்டுக்கு கூப்பிடுற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். ப்ளீஸ் அருண், அப்பா வர டைம் ஆயிடுச்சு. புரியுது புரியுது. வெளியே போடான்னு சொல்ற, அவ்வளவுதானே? ப்ளீஸ் அருண். வீட்டுக்கு வந்தவனுக்கு ஒரு வாய் சோறு கூட போடாம வெளியே போக சொல்றியே. இது தமிழரோட விருந்தோம்பல் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் எதிரானது. பீச்ல உன்னை கண்டிச்சு போராட்டமே பண்ண போறேன் பாரு. ஐயோ அருண், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கூல் கூல் கூல், கிளம்புறேன். நாளைக்கு மறக்காம ஆஃபீஸ் வந்துரு. ஓகே? கண்டிப்பா வரேன். ப்ளீஸ் நீங்க முதல்ல கிளம்புங்க, அப்பா வர டைம் ஆயிடுச்சு. ஓகே, டேக் கேர் பிரியா. நாளைக்கு ஆஃபீஸ்ல பார்க்கலாம். என்ன இவன் வீட்டுக்கே வந்துட்டான்? அவர் மட்டும் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே சந்தேகப்பட்டு அரை மேல அற விடுறாரு. இதுல இவன் வேற. சாரிண்ணே. சாரியா? மன்னிச்சிருங்கண்ணே. ஏப்பா, உனக்கு தான் தமிழ் நல்லா தெரியுது இல்லை, அப்புறம் எதுக்கு பீட்ரு விட்ற? சே, அப்படிலாம் இல்லைண்ணே. அப்புறம் எதுக்கு இங்கிலீஷில் சாரி சொன்னேன்? ஐயோ, வாய் தவறி வந்துருச்சுண்ணே. வாய் தவறி உங்கள் அம்மா பேரை தப்பா சொல்லுவியா? ஐயோ அண்ணா, இல்லைண்ணே. அது மாதிரி தான் என் தாய்மொழியும். வாய் தவறி கூட வேற மொழியில பேசக்கூடாது, புரியுதா? இதைத்தான் அன்னைக்கே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கனி இருக்க காய் கவர்ந்தற்றுன்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? உங்களுக்கு குரல்லாம் கூட தெரியுமா? இது என்ன பிரமாதம்? சிவாஜி குரல், எம்ஜிஆர் குரல், ரஜினி குரல், ஏன் கமலஹாசன் குரல் கூட பேசுவேன். பேசட்டுமா? அண்ணே, நீங்க பெரிய மேதாவினே. அப்படியா? கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்குவா. அது யாரு செல்வி? அண்ணே, செல்வி இல்லைண்ணே, செல்ஃபி. செல்ஃபியா? பாத்தியா, மறுபடியும் இங்கிலீஷ்ல பேசுறல. மன்னிச்சிருங்கண்ணே. செல்ஃபிக்கு தமிழ்ல என்ன சொல்றேன்னு தெரியலண்ணே. சரி, அடுத்த முறை வரும்போது தெரிஞ்சிட்டு வா. சரிண்ணே. இங்க வா. எனக்கு இன்னொரு உண்மை தெரிஞ்சாகணுமே. என்ன உண்மைண்ணே? ஆமா, நீ அந்த வீட்டுக்குள்ள இருந்து வர்றியே, நீ யாரு? பிரியாவோட வேலை பார்க்குறேண்ணே. எங்க? சமையல் கட்டலையா? இல்லைண்ணே, அவங்க ஆஃபீஸில். ஆஃபீஸ்லையா? வேலை பார்க்குறது ஆஃபீஸில், வீட்டில் உனக்கு என்ன வேலை? இல்லை, பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன் ஆஃபீஸில் சரியாக பார்க்கலையா? இல்லைண்ணே, இன்னைக்கு அவங்க ஆஃபீஸ்க்கு வரல. ஓ, அவங்க ஆஃபீஸுக்கு வரலைன்னா நீ வீட்டுக்கு வந்துடுவியா? இது சரியில்லையே. ஐயோ அண்ணே, தப்பா நினச்சிக்காதீங்கண்ணே. தப்பு தான், தப்பு தான். தப்ப சரியா செஞ்சாலும் தப்பு தப்பு தான். சூப்பர்ண்ணே. தமிழ்ல சொல்லு. ஐயோ,
கலக்கிட்டீங்கண்ணே. அது போ 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 போயிட்டாரு போயிட்டாரு. யாரு இவன்? சஞ்சய் தம்பி இல்லாத நேரத்தில் இவன் இங்கே வந்திருக்கான். இவனுக்கு இங்கே என்ன வேலை? என்ன வேலையை வந்திருப்பான்? விடக்கூடாது, வரட்டும். சஞ்சய் தம்பி வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். ஏய், எனக்கு ஒரு கை போடுங்கடா. இந்தாங்க காஃபி. ராஜீவா, உனக்கு காஃபி தரவா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம். என்னடா குஷி இன்னும் வரலையா? வர்ற டைம் தான், வேன் இதை வந்துடும். என்னடி பார்க்குற? டிவோர்ஸ் நோட்டீஸ். இனிமேல் உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. 2 பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சிடறது தான் நல்லது. கழுத்து போடு. டேய் துவாரகேஷ், என்னடா இது திடீர்னு? பெரியவங்க நாங்கள் இருக்கோம்ல, எங்களை கேட்காம நீயே முடிவு பண்ணுறதா? டேய், என்னடா இது? வேணாண்டா. என்ன அமைதியாக இருக்க? உன் பங்குக்கு நீ ஏதாவது சொல்லு. என்னடி அமைதியாக இருக்க? நேரம்லாம் நல்லா இருக்கு, சீக்கிரம் கழுத்து போடு. உன்னை விட்டு பிரிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. ஒன்னா சொல்லி குத்தம் இல்லடா, யாருடைய தூண்டுதல்ல நீ இதெல்லாம் செய்யறங்கிறது எனக்கு தெரியும். இந்த பாரு, மற்றவங்க சொல்லி கொடுத்து செய்யறதுக்கு நான் ஒன்றும் விவரம் இல்லாதவன் இல்லை. டேய், ஸ்னேகா பிரிய வேண்டிய அவசியம் இப்போ என்னடா வந்தது? எனக்கு துரோகம் பண்ணவங்க கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லப்பா. ஏய், கழுத்து போட்டு நடைக்கட்டுற வேலை போய். அவசரப்பட்டு தப்பான முடிவெடுக்கிற. என் வாழ்க்கை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும், நீங்க தலையிடாதீங்க. டேய் துவாரகே, அவன் அண்ணன்டா. எது சரி எது தப்புன்னு உனக்கு அறிவுரை சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. உரிமை இருக்கலாம்ப்பா, ஆனா ஏன் சுதந்திரத்தை தலையிடுற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு பெத்த மகனோட தங்கச்சி பொண்ணு முக்கியம், அண்ணனுக்கு கூட பிறந்த தம்பியை விட அத்தை பொண்ணு முக்கியம். என்னை பத்தி உங்களுக்கு யாருக்குமே அக்கறை கிடையாது. அதனாலதான் என் வாழ்க்கையை நானே முடிவு பண்ணிக்கிட்டப்பா. இனிமேல் என் லைஃப்ல இவளுக்கு இடமே கிடையாது. இடத்த காலி பண்ணிட்டீங்க, வெளியே போடி. கையெழுத்து போடலன்னா கையெழுத்து போட்டோன்னா 4 செவுத்துக்குள்ள பிரச்சனை முடியும். இல்ல டிவோர்ஸ் கிடைக்கலன்னா கோர்ட்டுக்கு போகணும், கூண்டில் ஏறி நிக்கணும். என் வக்கீல் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். ஏய், உனக்கு ஒன்று தெரியுமா? புருஷனுக்கு தெரியாம கருவை கழிச்சவள டிவோர்ஸ் பண்ணலான்னு சட்டத்தில் இடம் இருக்குது. இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைய பத்தி சட்டத்துக்கு என்ன தெரியும்? சட்டத்தை கேட்டா நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்க, சட்டத்தை கேட்டா நம்ம 2 பேரும் குடும்பம் நடத்தணும். நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாற போறதில்ல. பேசாம கையெழுத்த போட. டேய் துவாரகேஷ், நாங்க இவ்வளவு சொல்றோம், ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? மாமா ப்ளீஸ், தயவு செஞ்சு அவரை எதுவும் சொல்லாதீங்க. நீ கையெழுத்து போட்டு கொடுக்க போறியா? ஸ்னேகா ப்ளீஸ், அவசரப்படாத. யாரும் பயப்படாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் நான் என் புருஷனை விட்டு பிரிய மாட்டேன். ஆனாலுக்கு எதையாவது பேசி எங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளியை பெருசாக்காதீங்க. எங்க பிரச்சனைய நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். இங்க பாரு, இனிமேல் நீ பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. கையெழுத்த போடு. கையெழுத்த போடுறீ. உங்களுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா என்ன நடந்தாலும் எக்காரணத்துக்காகவும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க.
வாங்க மதன். வெள்ள வெயிட் பண்ணு. ஓகே சார். நீங்க பேங்க்ல கட்ட வேண்டிய ஃபுல் அமௌண்ட் இதுல இருக்கு. நீங்க அக்கவுண்ட்ல கட்டிட்டு வேலையில ஜாயின் பண்ணுங்க. சார், மான ரோஷத்துக்கு பயந்து எல்லா பணத்தையும் தூக்கி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் செய்கிற உதவியை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். கொஞ்ச நாளில் பணத்தை எப்படியா கொடுத்துட்றேன். அது வரைக்கும் வட்டி வேணா கொடுத்துறேன் சார். உங்க பணத்தை நீங்க எதுக்கு திருப்பி தரணும்? இது உங்க பணம் சார். என்ன சொல்றீங்க சார்? எங்க பணமா? எங்க பணம் பூராத்தையும் வர்ஷா தான் தூக்கிட்டு போயிட்டாலே. உங்க பணத்தை தூக்கிட்டு போறதா அவங்களுடைய பிளான். சரியான நேரத்துல நாங்க அவங்கள ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சோம். ஆரம்பத்துல அவங்க எதுவும் ஒத்துக்கல. கொஞ்சம் தீவிரமா விசாரிச்சதுல வர்ஷாவும் குமாரும் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த கும்பல் யார்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பழகுவாங்க. அவங்கள நம்ப வச்சு அதுக்கப்புறம் கடைசியில கெடுத்துட்டான், கற்பழிச்சிட்டான்னு சொல்லி பணத்தை பறிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. இப்ப கூட சின்னமனூர்ல ஒரு வசதியான குடும்பத்தை டார்கெட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான் அவங்கள ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிட்டாங்க. நீங்க கொடுத்த மொத்த பணத்தையும் அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணியாச்சு. இப்ப அவங்க புழல் ஜெயில தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சரவணன், எனக்கு நன்றி சொல்றதை விட உங்க மனைவிக்கு அதை சொல்லுங்க. அவங்க தான் என்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஆக்ஷன் எடுக்க சொன்னாங்க. நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு அவங்க உறுதியா இருந்தாங்க. அவங்க கொடுத்த நம்பிக்கையில தான் நாங்க தைரியமா ஆக்ஷன் எடுத்தோம். அவங்க நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. இது வரைக்கும் யாரும் விஷயம் வெளியே தெரிஞ்ச அசிங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனா மீனா துணிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நாங்க உடனே ரவுண்ட் அப் பண்ணிட்டோம். அவங்க ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க மயக்கமா இருக்கிறச்ச உங்களை கிளீனா ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அவங்க. நீங்களும் அதை நம்பி ஏமாத்திட்டீங்க. நீங்க செஞ்ச ஒரே தப்பு அவங்கள நம்பினதுதான். அது கூட என்னோட தப்பு தான் சார். ஆரம்பத்துல இவர் தடுத்தோ நான் தான் கேட்காம வருஷத்துக்கு நிறைய உதவி பண்ணேன். நான் மட்டும் உதவி பண்ணாம இருந்திருந்தா இவர் மாட்டிருக்கவே மாட்டாரு. முன்ன பின்ன தெரியாதவங்கள ஈஸியா நம்பிடக்கூடாது மீனா. இனிமேல் ஜாக்கிரதையா இருப்போம் சார். அப்புறம் இன்னொரு உதவி சார். சொல்லுமா. இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிய வேணாம் சார். ஏற்கனவே அவங்க நிறைய பிரச்சனையில இருக்காங்க. இப்படி எல்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க சார். நான் சொல்ல மாட்டேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிடுங்க. ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி. ஓகே சார். பேனா அங்க இருக்கு. சரி, ஓகே, நான் வரேம்மா. சரிங்க சார். சரவணன், டேக் கேர். ஓகே சார், வரேன். சாரிங்க, நான் உங்களுக்கு தெரியாம போய் ஐஜியை பார்த்து. பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மீனா. என்னங்க தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? இல்லை, நான் தான் உண்மை என்னன்னு தெரியாம. இதை பாருங்க, நடந்ததெல்லாம் இதோட மறந்துடுங்க. பெட்டி எடுத்து உள்ள வைங்க. நீ எடுத்து வைக்கிறதெல்லாம் பார்த்தா மண்டபத்தை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா என்ன மயில் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவ போல இருக்கே. ஆமாண்டி, நான் புடிச்சு வச்சா அப்படியே நீ என் கூடயே இருந்துருவ பாரு. கழுத்துல தாலி ஏறினதும் எங்களெல்லாம் யாருன்னு கேட்காம இருந்தாலே சந்தோஷம். நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அதுவும் பார்க்கலாம். எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் பேசுவீங்க. அப்புறம் தாலி ஏறினதுக்கு அப்புறம் புருஷன் வீடுன்னு ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்டா சொன்ன மகாராஜி.
அப்புறம் இந்த போட்டோகிராஃபர் வீடியோ கவரேஜ் இவங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு. சமையல்காரங்க கரெக்டாக வந்துருவாங்க. அப்புறம் லண்டன்லேருந்து சுஷ்மாவோட அப்பா ஃபோனில் பேசினாருமா. கல்யாணத்துக்கு வர முடியாதான், ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கான். அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காருமா. பொண்ணு கல்யாணத்துக்கு வர முடியாத அளவுக்கு அவ்வளோ பிஸியா? விடுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். யாருண்ணே? ஏதோ புது நம்பராக இருக்குமா. ஹலோ, என்ன கருணாகரன், எப்படி இருக்கீங்க? நீங்கள் யார் பேசுறது? என்ன கருணாகரன், என் வாய்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? முத்துலட்சுமி. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னும் அந்த விட்டுக்குறை தொட்டுக்குறை அப்படியே தான் இருக்கு. காரணம் இல்லாமல் ஃபோன் பண்ண மாட்டியே, என்ன வேணும் உனக்கு? என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் கருணாகரன். என்ன உளர்ற? ஒலர்ல, உங்க வீட்ல ஒருத்தியோட கழுத்துல தாலி ஏற போகுது, அதே நேரத்துல இன்னொருத்தியோட கழுத்துல இருந்து தாலி இறங்க போகுது. அதுக்குதான் ஆழ்ந்த அனுதாபங்கள் சொன்னேன். என்ன கருணாகரா, பேச்சு மூச்சே இல்ல? கையில பிபி மாத்திரை எடுத்து வச்சுக்கோ. நான் சொல்ல போறத கேட்டு அதிர்ச்சியில பிபி எகிரிட போகுது. இத பார், சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா. உன் மாப்பிள்ள துவாரகேஷ் உன் பொண்ணு ஸ்னேகாவுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டான். என்ன சொல்ற? இதுக்கு காரணமும் நீதான். உனக்காக உன் பொண்ணு அபார்ஷன் பண்ண போய் இப்ப வாழ வெட்டியா உன் வீட்டுக்கே வர போறா. ஒருத்தி தாலி கட்டிக்க போறா, இன்னொருத்தி தாலிய கழட்டி கொடுத்துட்டு வர போறா. கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கருணாகரா, நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ராகவன் வீட்டுக்கு போ. அங்க ஒரே கலவரமா இருக்கு. பாவம், உன் பொண்ணு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. உன் பொண்ணை பார்த்து ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு வந்து உன் வீட்லயே வச்சுக்க. வாழா வெட்டியா, கூட்டிட்டு வந்து உன் வீட்லயே வச்சுக்க. வாழா வெட்டியா. என்னன்னு என்னன்னு சொல்றா? மாமா என்னாச்சு? ராஜி, என்னன்னு என்ன சொன்னா இந்த வாட்டி? மாமா என்னன்னு சொல்லுங்க. எல்லாம் போச்சுமா. என் பொண்ணோட வாழ்க்கை இப்படியாம ஆகணும்? என்னன்னு சொல்ற? ஸ்னேகாக்கு என்ன ஆச்சு? மாமா, அக்காவுக்கு என்ன ஆச்சு? என் பொண்ணு அவ தலையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாமா. மா, மாப்பிள்ள அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாராமா. சுஷ்மாக்கு நல்ல வாழ்க்கை அமைப்போதுன்னு சந்தோஷமா இருந்தம்மா. அது அந்த ஆண்டவனுக்கு பொறுக்கல போல இருக்கு. என் பொண்ணை வாழா வெட்டி ஆக்கிடுவார் போல இருக்குமா. இப்ப நாம என்னமா பண்றது? அண்ணே, டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தா போதுமா? ஸ்னேகா சம்மதிச்சாதானே டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்க முடியும். இல்லம்மா, எப்ப மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சோ, இனிமே அவங்க ரெண்டு பேரும் எப்படிமா சேர்ந்து வாழ்வாங்க? ஐயோ கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ப்ளீஸ்ண்ணே, வருத்தப்படாத. இந்த பாரு, இரு, பொறுமையா இரு. துவாரகேஷ் கிட்ட பேசலாம். கண்டிப்பா நம்ம சொன்னா அவர் கேட்பாருண்ணே. போறமா, இப்பவே போறேன். என் பொண்ணை ஏத்துக்க சொல்லி மாப்பிள்ள காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறம்மா. நான் கேட்டா மாப்பிள்ள மறுக்க மாட்டாருமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. நம்பிக்கை இருக்குமா. நான் சொன்னா கண்டிப்பா மாப்பிள்ள கேட்பாரு. கேட்பாரு. இந்தாங்க. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள எங்க? உள்ளதான் இருக்கான். மாப்பிள்ள, மாப்பிள்ள, என்னாச்சு மாமா? என்ன இங்க சத்தம்? மாப்பிள்ள, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க மாப்பிள்ள, நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ என்ன கேள்விப்பட்ட இங்க வந்து கத்திட்டு இருக்க?
முதல்ல உன்னை உள்ளே யார் விட்டது? ஏய், யார்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீங்க விடுங்க, மாப்பிள்ளை பேசட்டும். நீங்க சொல்லுங்க மாப்பிள்ளை, என் பொண்ணை விவாகரத்து பண்ண போறீங்களா? சொல்லுங்க மாப்பிள்ளை, என் பொண்ணை விவாகரத்து பண்ண போறீங்களா? ஓ, சொல்லிட்டாளா? ஆமா, பண்ண போறேன். அதுக்கு என்ன இப்போ? மாப்பிள்ளை, என் பொண்ணு அபார்ஷன் பண்ணது பெரிய தப்பு தான். அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாப்பிள்ளை, ப்ளீஸ் என் பொண்ணை கைவிட்டுறாதீங்க. துவாரகேஷ், ஸ்னேகா செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. தயவு செஞ்சு நீங்க அவளை விட்டு விலகி போறேன்னு மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். இந்த குடும்பத்துக்காக ஸ்னேகா எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவளால டைவர்ஸ்ங்கிற வார்த்தைய கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாது. அப்படியா? அப்படியா ஸ்னேகா மேடம்? உங்களால தாங்கிக்க முடியாதா? நான் கருவை கலைச்சிட்டுமான்னு என்னை நேரடியாகவும் மறைமுகமாக கேட்டப்பெல்லாம் நான் வேண்டாம் வேண்டாம் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். இவன் நான் சொல்றது நாம என்ன கேட்கறதுன்னு போய் கருவை கலைச்சிட்டு நீ உலகார பாவி. என்னை விட உங்க அப்பா முக்கியமா போயிட்டான்ல. என்னோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காத உனக்கு என்னோட மனைவிங்கிற அந்தஸ்து எதுக்கு? இனிமேல் உங்க அப்பனுக்கு மகளை இருந்துட்டு போ, என்ன விட்டுடு.